ஆதாம் பார்த்தா, ஆண்டவரே ஓகே, கடவுள் என்ன சொல்றாரு, நீ யூ பி மை நம்பர் 2 மேன், எனக்கு நீ செகண்ட் இன் கமாண்ட் மாதிரி, நான் எல்லாத்தையும் ஓன் பண்ணுகிறேன், ஆனா உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்குறேன், நீ கீழ்ப்படுத்தி ஆளுன்னு. ஆதாம் பார்த்தான், பிசாசு ஓதினே இருக்கிறான் காதுல, இது பத்தாது, நம்பர் 2 பொசிஷன் பத்தாது, நம்பர் 1 எல்லாமே நீனு, இந்த அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு உனக்கு, நீ அவர் கீழே இருக்கிறது அவசியமே கிடையாது, நீனே கீழ்ப்படுத்தி ஆளுக்கோ ஆண்டுக்கோ, முடிஞ்சது கதை. அவரை இதுல இருந்தே அனுப்பிடலாம், முடிஞ்சது, அவருக்கு வேலையே இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம். அதுதான் நடந்தது. ஆதாம் வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றப்ப அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே உமக்கு கீழே நான் வாழ விரும்பல, உமக்கு கீழே அடங்கி இருக்க விரும்பல, நீர் சொல்ற பேச்சை கேட்க விரும்பல, நீர் என்ன ஆளுவீர், நான் எல்லாத்தையும் ஆளுவீர், அது எனக்கு பத்தாது, நான் தான் எல்லாத்தையும் ஆளணும். In trying to become more than a man, he became less than a man. மனுஷனுக்கு எல்லா சிருஷ்டிப்பு காட்டிலும் மனுஷனுக்கு தான் பெரிய ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுத்தார் கடவுள், பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்தார், பெரிய ஒரு வல்லமையை கொடுத்தார், பெரிய அதிகாரத்தை கொடுத்தார், ராஜாவை போல உண்டாக்கி வச்சார். ஆனா மனுஷன் நான் சொன்னா, இது எனக்கு பத்தாது, மனுஷனை காட்டிலும் நான் பெரியவரா இருக்கணும், கடவுளாவே இருக்கணும்னு முயற்சி எடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மனுஷனை காட்டிலும் கீழானவன் ஆயிட்டான். ஆதாமுடைய பாவம் இதுதான், ஆதாமனுடைய நிலை இதாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஆதாம்ல இருந்து வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாழுகிற எல்லா மனிதர்களும் இந்த பாவத்தை ஏதோ ஒரு நேரத்தில் செய்யதான் செய்கிறார்கள். எந்த பாவம்? ஆண்டவரே நானே பார்த்துக்கிறேன், ஆண்டவரே நீர் இல்லாமலே நான் பார்த்துக்கிறேன், ஓரளவுக்கு சமாளிக்க முடியலையா, கொஞ்சம் புலம்புறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆனால் உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறது தான் கஷ்டமா இருக்குது. உமக்குடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி பாருங்க. இது வந்து உலகத்தில் பாருங்கண்ணே, பார்த்தீங்கன்னா இந்த ஆவி தான் பரவலாக இருக்கு. எந்த ஆவி? பெருமையின் ஆவி. கிறிஸ்தவர்ல விடுங்க, பாருங்க, கிறிஸ்தவர் வேற ஒரு விதமான கூட்டம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெருமையின் ஆவி, அவர் இல்லாமலே சமாளிச்சுக்கலாமே, வாழ்ந்துக்கலாமே. ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம வேற மாதிரி ஒரு கூட்டம், நமக்குள்ள ஏற்கனவே தாழ்மை இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் பாருங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்றதுக்கு தாழ்மை வேணுங்க. அந்த தாழ்மை வந்திருக்கு அவங்களுக்கு. அதான் உண்மையான கிறிஸ்தவன். முதல்ல அந்த தாழ்மையை கொண்டு வராரு பாருங்க தேவன். எனக்கு பாவ மன்னிப்பு தேவை, எனக்கு ரட்சிப்பு தேவை, எனக்கு இயேசு தேவைன்னு சொல்றதுக்கு ஒரு தாழ்மை வேணுங்க. அதை நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, அவர் பலத்து கைக்குள்ள வந்துட்டீங்க பாருங்க. நாம தாழ்மையின் ஒரு தாழ்மை மனப்பான்மை இல்லை, அது வேற, அதையும் சொல்றேன் வேற. தாழ்மை உடையவர்கள் நம்ம, அந்த மாதிரி ஒரு கூட்டம். we are a humble people, we humble ourselves before our God. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மையே நாம தாழ்த்தி கொள்ளுறோம்.